إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد وقال تعالى أيضا قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم ثم إلى ربكم ترجعون صدق الله العظيم وقال النبينا صلى الله عليه وسلم إن للموت لسكرات رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயன் வல்லஹுல் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர் அருமை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தஅபீன்கள், தபஅத் தபீஈன்கள், கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, எங்கிருந்தாலும் எல்லாம் சந்தர்ப்பங்களிலும் தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு பயந்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அத்தனை விடயங்களை எமக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை ஷர்ரான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் நற்கட்டளை செய்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவனால படைக்கப்பட்ட எல்லாம் படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை, ஒரு இறுதி கட்டத்தை அல்லாஹ் வச்சிருக்கின்றார். அது எப்படிப்பட்ட படைப்பாக இருந்தாலும் சரி, அது நபிமார்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், சுஹதாக்களாக இருக்கலாம், முத்தகீன்களாக இருக்கலாம், அல்லாஹ்வால படைக்கப்பட்ட பெரும் பெரும் பலசாலிகள், ஆது கூட்டம், சமூது கூட்டம், அதே போன்று பெரும் பெரும் சக்தி வாய்ந்தவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வால படைக்கப்பட்ட எல்லாம் படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை, ஒரு இறுதி கட்டத்தை அல்லாஹ் வச்சிருக்கின்றான். அதே போலதான் அல்லாஹ் மனிதர்களாகிய எமக்கும்
ஒரு இறுதி கட்டம், ஒரு முடிவை அல்லாஹ் வச்சிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதுதான் மௌத் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக வழங்கப்படுகிறார். இந்த இறுதி கட்டம் வருவதற்கு முன்னால், இந்த மௌத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பயங்கரமான கட்டத்தை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இந்த கட்டத்தை விட்டு யாருக்கும் தப்ப முடியாது. மௌத்துக்கு முன்னால நாம் அடையக்கூடிய அந்த பயங்கரமான ஒரு கட்டம், அதுதான் சகராத்துடைய நேரம். அந்த சகராத்தை விட்டு யாருக்கும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை நானும் நீங்களும் சந்திக்க இருக்கின்றோம். அது எந்த நேரம், எந்த சந்தர்ப்பம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த கட்டத்தை நாம் ஒவ்வொருத்தரும் சந்திப்பதற்கு முன்னால் நாம் உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அந்த சகராத்துடைய நேரத்தை, அந்த கட்டத்தை அல்லாஹ் எமக்கு லேசிப்படுத்தி தருவான். மௌத்தை விட பயங்கரமான ஒரு கட்டம் தான் சகராத்துடைய நேரம் என்று சொல்லுறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த மௌத்தைக்கு பயந்து எமக்கு சகராத் வரக்கூடாது, எனக்கு மௌத்து வரக்கூடாது, நாம் ஊரை விட்டு, நாம் நாட்டை விட்டு, நாம் கடல் தாண்டி சென்றாலும் நாம் ஒவ்வொருத்தரும் அந்த சகராத்தை, அந்த மௌத்தை நாம் ஒவ்வொருத்தரும் அடைய இருக்கின்றோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு, நீங்க மௌத்துக்கு பயந்து மௌத்தை விட்டு நீங்க எங்கு ஓடினாலும், எங்கு விரண்டு ஓடினாலும் நீங்க மௌத்தை சந்திக்க தேவையில்ல. ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மௌத்து உங்களை தேடி வரும், அந்த மௌத்து உங்களை துரத்தி வரும், அந்த மௌத்து உங்களை சந்திக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக வழங்கப்படுத்துறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் உலகத்துல வாழக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் மலக்குகளை நாம் கண்ணால பார்த்தது கிடையாது. ஆனால் எம்முடைய மௌத்துக்கு முன்னால் நாம் ஒரு மலக்கை கண்ணால பார்க்காமல் மௌத்தாக மாட்டோம். நாம் ஒவ்வொருத்தரும் அந்த மலக்கை நாம் கண்ணால பார்க்காம மௌத்தாக மாட்டோம். அவர்கள் தான் மலக்குல் மௌத், ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இவர்களை நாம் பார்க்காமல் யாருமே மௌத்தாக மாட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய உயிரை பறிப்பதற்காக வேண்டி நாம் எங்கு இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இரும்பு கோட்டையில் ஓடி ஒளிந்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஐனமா யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, எந்த இரும்பு கோட்டைக்குள் ஓடி ஒளிந்தாலும், எங்கு இருந்தாலும் அந்த மௌத் உங்களை சந்திச்சே தீரும். அந்த மலக்குல் மௌத் எங்களை சந்திச்சே தீருவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக வழங்கப்படுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்துல யாரிடத்திலையும் தப்ப முடியும். உலகத்துல பெரும் பெரும் குற்றங்களை செய்துவிட்டு யாரையும் ஏமாற்ற முடியும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஆனால் அந்த மலக்குல் மௌத்தை ஏமாற்ற முடியாது. அந்த மலக்குல் மௌத்திடம் இருந்து தப்ப முடியாது. தாயுடைய கருவறைக்குள்ளே ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னால் 4 மாதங்கள் கழிந்ததும் 4வது மாதத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அல்லாஹ் ரூஹை ஊதுகிறான். அதிலே 4 விடயங்கள் ஏவப்படுது. அதுல ஒரு விடயம் தான் அவருடைய அஜில், எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழுவார்கள் என்பதை அல்லாஹ் முடிவு செய்கிறார். அவர்கள் 10 வருடமா அல்லது 2 வருடமா அல்லது 6 மாதமா அல்லது தாயுடைய கருவறைக்குள்ளே அவர் மௌத்தாகிடுவாரா அல்லது 50 வருடமா அல்லது 70 வருடமா என்று அல்லாஹ் தாயுடைய கருவறைக்குள்ளே இருந்தே அல்லாஹ் முடிவு செய்கிறார். எவ்வளவு காலம் இந்த துனியாவுல வந்து அவர் எவ்வளவு காலம் வாழ்ந்து அந்த காலத்துக்கு மத்தியில் அவர்கள் என்னென்ன வேலைகளை செய்வார்கள் என்பதை அல்லாஹ் முடிவு செய்கிறார்.
கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்துல எந்த ஒன்றும் நாங்க நினைச்ச பிரகாரம் செய்ய முடியாது. உலகத்துல நாம் நினைத்த பிரகாரம் வாழ முடியாது. நாம் எதை சந்திப்பதாக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு கட்டங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் வானத்திலே முடிவு செய்ததைத்தான் எமக்கு அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவனுக்கு விருப்பமான 4 மலக்குமார்களை அல்லாஹ் தெரிவு செஞ்சார். அதிலே விசேஷமானவர்கள் தான் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு பிரமாண்டமான படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, வஹீயுடைய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தான். வஹீயுடைய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹ் 600 இறக்கைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். பிரமாண்டமான படைப்பு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போலத்தான் அல்லாஹ் இன்னும் ஒரு மலக்கை அல்லாஹ் தெரிவு செஞ்சால் ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு, கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் எவ்வளவு பெரிய பிரமாண்டமான படைப்பு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முழு கடல்ல இருக்கக்கூடிய அனைத்து தண்ணீரையும் அனைத்து நீரையும் அவர்களுடைய தலையில ஊத்தினால், கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுடைய உடம்பில் இருந்து ஒரு டொட் தண்ணி கூட கீழே வடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமான படைப்பு தான் ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் இன்னும் ஒரு மலக்கை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஹதரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 4 இறக்கைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். 4 இறக்கைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுடைய ஒரு இறக்கையை விரித்தால் கிழக்கு பகுதி அப்படியே மறைந்து விடும். மற்றொரு இறக்கையை அவர்கள் விரித்தால் மேற்கு பகுதி அப்படியே மறைந்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அல்லாஹ் சூருடைய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எந்த நேரத்திலும் அவர்களுடைய கரத்தில் அவர்கள் சூரை அந்த ஊது குழலை வைத்துக் கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும் அந்த ஊது குழலை வைத்துக் கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததும் அந்த சூரை ஊதுவார்கள், முழு உலகமும் அழிந்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதே போலத்தான் 4வதாக ஒரு மலக்கை அல்லாஹ் தெரிவு செஞ்சான். அவர்கள் தான் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட படைப்பு! சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய படைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய படைகோலத்தை பற்றி நபி அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட படைப்பு! கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரூஹுடைய பொறுப்பை, மனிதர்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பொறுப்பு அவர்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? எந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் இவர்களுக்கு இந்த ரூஹை பறிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தான்? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அத்துர்ருல் மன்சூர் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். மலக்குல் மௌத் என்ற பெயரை அல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் கொடுத்தான்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாங்க ஏனைய மலக்குமார்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் மலக்குல் மௌத்துக்கு அல்லாஹ் எப்படி அல்லாஹ் இந்த ரூஹுடைய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தான்? ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு எக்ஸாமை அல்லாஹ் வச்சான். அது எப்படி எக்ஸாம் என்று சொன்னா, அல்லாஹ் சொன்னான், ஒவ்வொரு மலக்குமார்களையும் பூமிக்கு அனுப்பினான். பூமியில போய் நீங்க 4 திசைகள்ல இருந்து ஒரு மண்புடி எடுத்துடுவாங்க. இந்த ஒரு பொறுப்பை தான் அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு மலக்கு வாராரு, வந்து
மண்புடிய எடுக்கிறதுக்கு குடிறாரு. காலத்தில் அர்த், அந்த பூமி பேசிச்சு, அந்த மண் பேசிச்சு, அல்லாஹுக்காக வேண்டி எந்த ரப்பு உங்களை என்னை எடுத்து வரும்படி அனுப்பினானோ அந்த ரப்புக்காக வேண்டி தயவு செய்து என்னை எடுத்து சென்றாங்க, என்னை எடுத்து போயிட்டுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுக்காக என்று சொல்லுறோம். அந்த அல்லாஹ்வுடைய பேருக்காக வேண்டி இவர்கள் இறக்கப்பட்டு மீண்டும் வந்தார்கள் அல்லாஹ்விடம். அல்லாஹ் கேட்டான், நீங்க மண்புடியை ஏன் எடுத்து வரவில்லை? கண்ணியமான சகோதரர்களே, யா அல்லாஹ், அவர்கள் உன்னுடைய பேரை சொன்னார்கள், ரப்புக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று பேரை சொன்னார்கள். அதனால நான் இறக்கப்பட்டு அந்த மண்புடியை எடுத்து வரவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பினான். அந்த பூமி பேசிச்சு, அந்த பூமி அதே பதில சொல்லிச்சு. கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு மலக்குமார்களையும் அனுப்பி அனுப்பி அல்லாஹ் கேட்டான், உங்களுக்கு சொன்னது மண்புடியை எடுத்து வரும்படி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், அந்த பூமி உன்னுடைய பேரை சொல்லிச்சு, அதனால தான் நான் இறக்கப்பட்டு அந்த மண்புடியை நான் எடுத்து வரவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் இன்னும் ஒரு மலக்கை ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தெரிவு செஞ்சு அல்லாஹ் அனுப்பினார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த மண்புடியை எடுப்பதற்காக வேண்டி குனிறார். அந்த நேரத்தில் காலத்தில் அர்த், அந்த மண் பேசிச்சு, அல்லாஹுக்காக வேண்டி எந்த ரப்பு என்னை எடுத்து வருவதற்காக வேண்டி, என்னை கொண்டு செல்வதற்காக வேண்டி அனுப்பினானோ அந்த ரப்புக்காக வேண்டி உங்களிடம் நான் கெஞ்சி கேட்கிறேன், என்னை எடுத்து செல்கிறாங்க, என்னை எடுத்து பெற்றவானம். ஏன் காரணம் என்று சொன்னா, அல்லாஹ் இந்த மண்ணால இரண்டு கூட்டத்தார்களை அல்லாஹ் படைக்க இருக்கின்றான். மனிதர்கள் அல்லாஹ் படைக்க இருக்கின்றான். அந்த மனிதர்களில் இரண்டு கூட்டத்தார்கள் இருப்பார்கள். ஒரு கூட்டம் சொர்க்கவாதிகள், ஒரு கூட்டம் நரகவாதிகள். அந்த நரகத்துடைய பங்கை என்னால தாங்கிக் கொள்ள முடியாது, அந்த நரகவாதிகளுடைய கூட்டத்திலே என்னால சேர முடியாது. அதனால தயவு செய்து என்னை எடுத்து பேற்றவானம் என்று அந்த மலக்குல் மவுத், அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த மண் மன்றாடி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தலையை தூக்கி பார்த்துட்டு சொன்னாங்க, உன்னுடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றவா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றவா? உன்னுடைய வாதத்தை நான் நிறைவேற்றவா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்றவா? உன்னுடைய வாதத்தை விட அல்லாஹ்வுடைய கட்டளை மேன்மையானது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்பதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 4 திசையில் இருந்து மண்பிடியை எடுத்து அல்லாஹ்விடம் சென்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னான், நீங்க தான் மனிதர்களுடைய உயிரை பறிப்பதற்கு தகுதியானவர். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உயிரை பறிக்கிறது என்று சொல்றது லேசிப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அது ஒரு லேசான ஒரு பொறுப்பு அல்ல, அது மிகவும் ஒரு பாரமான ஒரு பொறுப்பு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு பரீட்சையை வைத்துத்தான் அவர்களுக்கு அல்லாஹ் ரூஹுடைய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தான். மலக்குல் மவுத் என்று சொல்லுறோமே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, யதவஃபாக்கும் மலக்குல் மவுத், உங்களுடைய உயிரை பறிப்பதற்காக வேண்டி மலக்குல் மவுத் வருவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன்ல எந்த ஒரு இடத்தையும் இஸ்ராயில் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாதிக்கவில்லை. மலக்குல் மவுத் என்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுத்த காரணம், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைத்தான் மேன்மையானது. மண்பிடியை எடுத்து அல்லாஹ்விடம் கொண்டு சென்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி வர்ணிக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் எப்படிப்பட்ட படைப்பு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் 4000 இறக்கைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். 4000 இறக்கைகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இறக்கைகள் 600 இறக்கைகள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஆனா மலக்குல் மௌத்துடைய இறக்கைகள்
4000 இறக்கைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். 7000 காலுடையவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, மிகவும் பயங்கரமான பிரமாண்டமான படைப்பு தான் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்களுடைய ஒவ்வொரு இறக்கைகளும் மிகவும் விசாலமானது. அவர்களுடைய தோட்டம் மிகவும் பயங்கரமானது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஸ்கிரா என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு மலக்குல் மௌத்தை பார்க்க வேண்டும், எனக்கு மலக்குல் மௌத்தை கண்ணால பார்க்க வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட கட்டம் தெரியுமா? அவர்கள் காபிர்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய நேரம். அவர்கள் அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தோட்டத்தில் அவர்கள் இருப்பார்கள். யா ரப் அரினி மலக்கல் மௌத், யா அல்லாஹ், எனக்கு மலக்குல் மௌத்தை கண்ணு காட்டிரியா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், யா ஆதம் இன்ன லஹு சிஃபாத்துன் லா தக்திரு அலா நப்ரி இலைஹா. ஏ ஆதமே, அந்த மலக்குல் மௌத்துடைய சில தன்மைகள் இருக்குது, அதை பார்ப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துடைய முதலாவது மனிதன், முதலாவது நபி. கண்ணியமான சகோதரர்களே, மலக்குல் மௌத்தை பார்ப்பதற்கு ஆசைப்படுறாங்க, அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்கிறாங்க, கெஞ்சுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னான், சரி, உங்களுக்கு மலக்குல் மௌத்தை கண்ணால காட்டுறேன். வலது பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இடது பக்கத்தில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நடுவுல மலக்குல் மௌத் இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, மலக்குல் மௌத்தை பார்த்ததும் தான் மயக்கமிட்டு கீழே விழுந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு படைப்பு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்களுடைய மயக்கம் தெளியறதுக்கு எவ்வளவு காலம் பிடிச்சது தெரியுமா? ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு அவர் 2 அவர் அல்ல, 7 நாட்கள், ஒரு வாரம் பிடிச்சிச்சு அவருடைய மயக்கம் தெரிகிறதுக்கு. அவ்வளவு பயங்கரமான படைப்பு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய இறக்கைகளை விரித்தால் நல்லடியார்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலகத்துல யாரெல்லாம் முத்தகீங்களாக, சாலிஹீன்களாக, அல்லாஹ்வுக்கு பயமுள்ளவர்களாக மௌத்து வரைக்கும் உலகத்துல யாரெல்லாம் வாழ்வார்களோ, அவருடைய சக்கராத்துடைய நேரம், அவர்களுடைய அமல்கள் எல்லாம் முன்னால கொண்டு வரப்படக்கூடிய நேரம், அவர் உலகத்துல செஞ்ச எல்லா காரியங்களும் கொண்டு வந்து வைக்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சக்கராத்துடைய நேரத்தில் அந்த மலக்குல் மௌத் அவர்களுடைய இறக்கைகளை விரித்து கொண்டு வருவார்கள். அழகான தோட்டத்தில், சொர்க்கத்துடைய தோட்டத்தில் சொர்க்கத்துடைய கவர்ச்சிகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள், சொர்க்கத்துடைய நன்மாராயங்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த இறக்கைகளை விரிக்கக்கூடிய நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு இறக்கைகளில் இருந்தும் ஒவ்வொரு விதவிதமான நறுமணங்களை அல்லாஹ் வெளியாக்குவார். ஒவ்வொரு நறுமணங்கள், சுப்ஹானல்லாஹ், சில நல்லடியார்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டதும் சில மனங்கள் வெளியாகும், சில வாசனைகள் வெளியாகும். கண்ணியமான சகோதரர்களே, இது யாருடைய ஜனாசா, இது யாருடைய ரூஹ்? உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடியவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்கட மௌத்து நல்ல மௌத்தாக அமையணும் என்று சொன்னால் உலகத்தில் நான் தக்வாவுடன் வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், மக்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், நல்ல அக்லாக்காக நடந்து கொள்ள வேண்டும், நல்ல தான தர்மங்கள் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இவர்களுடைய மௌத்து எப்படிப்பட்ட மௌத் என்று சொன்னா, ரஹ்மத்துடைய மலாயிக்காமார்களும் சூழ்ந்திருப்பார்கள், சொர்க்கத்துடைய கவர்ச்சிகளோட, சொர்க்கத்துடைய காட்சிகளோட அந்த மலக்குல் மௌத் ஒரு அழகான வடிவத்தில், ஒரு அழகான சூரத்தில் வருவார்கள்.
கண்ணியமான சகோதரர்களே, சில நல்லடியார்களுடைய ஜனாசாவை பார்க்கக்கூடிய நேரத்தில் சுபஹானல்லாஹ் சிரிச்ச நிலைமையில இருக்கிறார்களே. கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் எதையும் பார்த்து சிரிக்கவில்லை. சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்த நிலைமையில், சொர்க்கத்துடைய இன்பங்களை கண்ணால பார்த்த நிலைமையில், அந்த மலக்குடைய அழகை பார்த்த நிலைமையில் அவருடைய உயிர் பறிக்கப்படுது. கண்ணியமான சகோதரர்களே, நேற்றைய தினத்துல கூட ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அந்த தாயுடைய ஜனாசா சுபஹானல்லாஹ், அந்த ஜனாசாவுக்கு சென்றவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னா, அந்த ஜனாசா வைத்தியசாலைகள் இருக்கிறார், ஐசியூல வைக்கப்பட்டிருக்குது. வைத்தியர்கள், மாற்று மத சகோதர வைத்தியர்கள், கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சுத்தி வளர்ச்சி இருக்கிறாங்க. அவர்கள் உயிர் பறிக்கப்பட்டதும் ஒரு விசேஷமான ஒரு நறுமணம் வெளியாகி, முழு வைத்தியர்களுக்கும் ஆச்சரியம். இதுவரைக்கும் இப்படி ஒரு நறுமணத்தை நாங்கள் கண்டது இல்லை, இப்படி ஒரு நறுமணத்தை நாங்கள் நுகர்ந்ததில்லை. இது என்ன காரணம்? ஒரு முஸ்லிம் வைத்தியர், ஒரு பெண் வைத்தியர் அந்த இடத்திலே இருந்தா, அவருக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை சொன்னா, எங்களுடைய மார்க்கத்தில் உலகத்துல யாரு தக்வாவுடன், உலகத்துல யாரு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில, நல்ல முறையில உலகத்துல யாரெல்லாம் வாழுவார்களோ அவர்கள் உயிர் பறிக்கப்பட்டதும் இப்படிப்பட்ட நல்ல நறுமணங்கள், இப்படிப்பட்ட நல்ல மௌத்துகள் வரும் என்பதாக அந்த சகோதரி, அந்த இஸ்லாமிய வைத்தியர், அந்த பெண் மற்ற வைத்தியர்களிடம் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதே போன்று தான் உலகத்தை நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்தோம் என்று சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, எங்கட மௌத்தும் நல்ல மௌத்தாக அமையும். அவர்கள் சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு, நீங்க பயப்பட வானம், கபருடைய வாழ்க்கையை நினைச்சு நீங்க பயப்பட வானம், ஒலா தஹ்சனு, நீங்க கவலைப்பட வானம், ஏன குடும்பத்தை விட்டு பிரிகிறனே, என் பிள்ளைகளை விட்டு பிரிகிறனே, என்னுடைய நண்பர்களை விட்டு பிரிகிறனே என்று நினைச்சு நீங்க கவலைப்படவானம். வாபிஷிரு, உலகத்துல சொர்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, சொர்க்கத்துடைய இன்பங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு கிடைச்சிட்டு. சுபஹானல்லாஹ், இது யாருடைய ஜனாசா? உலகத்துல நாங்க சொர்க்கத்தையும் மறந்து நரகத்தையும் மறந்து, இன்றைக்கு ரேடியோ போட்டாலும் இன்றைக்கு அல்லாஹ் பத்தி சொல்லப்படுது, இன்றைக்கு நல்ல விஷயங்கள் சொல்லப்படுது, நரகம் சொர்க்கத்தை பற்றி இன்றைக்கு கேட்டு கேட்டு எங்களுக்கு புளிச்சு பேசு, அதனால நாங்க அமல் செய்வதற்கு நாங்க தயாராக இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துல நாங்க தக்வாவோட வாழணும். மௌத்து எந்த நேரத்துல மௌத்து வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது, எந்த சந்தர்ப்பத்துல மௌத்து வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் நாங்க ஒவ்வொருத்தரும், அது சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், வயோதிபனாக இருக்கட்டும், அல்லது ஒரு வாலிபனாக இருக்கட்டும், கண்ணியமான சகோதரர்களே, அந்த மலக்குள் மௌத்தை பார்ப்பது இருக்கிறதே சகோதரர்களே, இது ஒரு பயங்கரமான ஒரு கட்டம். ஒரு காபிருடைய ஜனாசா, ஒரு காபிருடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் பயங்கரமான தோட்டத்தில் சூரத்தில் வருவார்கள். பயங்கரமான ஒரு கட்டம். அந்த சக்கராத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்தில் மௌத், யா அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனையில் இருந்து என்ன பாதுகாத்துரு. ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு முறையில சக்கராத்துடைய வேதனையை பத்தி சொல்லி இருக்கிறார். ஒரு மனிதனை உசுரோட எத்தனையோ உடம்புல எத்தனையோ வெட்டுகள் போட்டா எப்படி அந்த மனிதனுக்கு வலிக்குமோ, அதே போல ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய வேதனை இருக்கும். சில நபிமார்கள் சொன்னார்கள், ஒரு ஆட்டை உசுரோட உரிச்சா எப்படி அதுக்கு நோகுமோ வலிக்குமோ, அதே போல அந்த மனிதனுக்கு சக்கராத்துடைய வேதனையை அனுபவிப்பான். ஒவ்வொரு ரோமத்துக்கும் அல்லாஹ் சக்கராத்தை வச்சிருக்கின்றான். எங்களுடைய உடம்புல இருந்தும், எங்களுடைய எலும்புகள்ல இருந்தும், நரம்புல இருந்தும் அந்த மலக்குல் மௌத் உயிரை பறிப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, கடைசியாக உயிரை பறிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வானத்தை பார்த்தவர்களாக, கண்கள் திறந்தவர்களாக, வாயை பிளந்தவர்களாக அவருடைய உயிர் பறிக்கப்படுற காரணம், கடைசியாக அவர்கள் மலக்குல் மௌத்தை பார்த்த நிலைமையில், நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்த நிலைமையில், சிரித்த நிலைமையில் மௌத்தாகுவார்கள், அல்லது அதிர்ச்சியில் பயந்த நிலைமையில் அவர்களுடைய உயிர் பறிக்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, வாயால
உயிர் பறிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் வாய்களை பிளந்திருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம், அவருடைய உயிர் தொண்டக்குழியை அடையக்கூடிய நேரத்தில் வாந்தும் ஹீனைதின் தந்துரூன், நீங்க பாப்பீங்க. எப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹத்தா இதா பலகதி தராகி, உயிர் தொண்டக்குழியை அடையக்கூடிய நேரத்தில் அடைந்து விட்டால் வகீல மன் ராக், அந்த நேரத்தில் அவர்கள் தடமாறுவார்கள். எனக்கு ஓதி பார்ப்பதற்கு யாரும் இல்லையா? எனக்கு இந்த வேதனையை என்னால தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் உலகத்தில் எவ்வளவு பாவம் செய்தார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சக்கராத்ல கஷ்டப்படுத்துவான். எனக்கு ஓதி பார்ப்பதற்கு யாரும் இல்லையா? கண்ணியமான சகோதரர்களே, சிலர்கள் சிறுக்குடைய லைன்ல பேட்டுவாங்க, எனக்கு நூல் போடுவதற்கு, எனக்கு ஓதி தண்ணி அடிப்பதற்கு யாரும் இல்லையா என்று தடமாறிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் நினைப்பார்கள், நான் உலகத்தை விட்டு நான் பிரிய போறேன், என் மனைவியை விட்டு, என் பிள்ளையை விட்டு, என் தொழிலை விட்டு, என்னுடைய நண்பர்களை விட்டு நான் பிரிய போறேன் என்று அவர்கள் நினைப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்களுடைய கெண்டை கால்கள் ஒன்றோட ஒன்றாக பிணைந்து இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த அடிப்படையில் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நாங்க திடீரென்று மௌத்தாக மாட்டோம். அல்லாஹ் யாருக்கும் திடீர் மௌத்த வச்சது இல்லை. அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால சில சில அடையாளங்களை அல்லாஹ் காட்டுறார். நாங்க உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல உட்கார்ந்த எனக்கு எலும்பு ஏலாவா, எனக்கு உடம்புல ஜாயின்ட்கள் வருத்தமா, என்னுடைய முடிகள் நரத்திருக்குதா, நாங்க யோசிக்கணும், இது மௌத்துடைய அடையாளம். அல்லாஹ் எமக்கு மௌத்தை, மற்றவர்களுடைய மௌத்தை வைத்து படிப்பினையாக அல்லாஹ் வச்சிருக்கின்றான். அடுத்த வீட்டுல ஒரு ஜனாசா விழுந்தா நாங்க யோசிக்கணும், அடுத்தது நான் தான் என்பதை நாங்க யோசிக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த அடிப்படையில